பிரீத்தி ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லாத. என்னவோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாரு, முழுசா நனைஞ்சாச்சு, மொத்தமா குளிச்சிருவோம். எப்படியோ நான் ப்ரொடியூசர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ தானே எப்போ சொல்லுவ நாங்க 2 பேரும் கூட பிறக்காத சகோதரர்கள். இப்போ என்னாச்சு? கூப்பிடு எங்களுக்காக ப்ளீஸ். ஜாக்கிரதை. ஓகே சார். ஹலோ ஹலோ, உத்தமன் சார் தானே? ஆமா. நான் ஜமீலா பேசுறேன், மகளிர் நல சங்கத்துல இருந்து. வாடி, உன்னைத்தான் நானும் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். வாழ்க்கையில எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காத எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். பத்திரிக்கையில நான் அன்றாயிரம் போட்ட போட்டோ போட்டு பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. கல்யாணமே ஆகாத எனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? 4 பேர் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? நீங்க இனிமே 4 பேர் முகத்தெல்லாம் பார்க்கவே வேண்டாம். என்னோட முகத்தை மட்டும் பார்த்தா போதும். அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, சரியா குளிக்கிறது கூட இல்ல. நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? உன்னுடைய இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் கேட்டு அசந்து போயிட்டேன். அதான் பேச்சே வரல. நான் ஒன்று சொல்லவா? எனக்கு உன்னை இப்போ பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதான். நான் உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும், நீங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஐயோ, ஏண்டா உத்தமா உனக்கு டபுள் மைண்டு? தைரியமா எடுத்து பூசுடா. இந்த விஷயம் விநாயகன் சாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா முகத்தோட ஷேப்பையே மாத்திடுவாரு. அடி வாங்குறத பத்தி எல்லாம் யோசிச்சா காதல ஜெயிக்க முடியுமா? ஹலோ பிரீத்தி, ஏய் நானா அந்த ஆளுக்கு உடனே ஃபோன் பண்ண. ஐயோ, உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு. முதல்ல போனை வைங்கடா ப்ளீஸ். இந்த ஒரே ஒரு தடவை மட்டும்தான். சரி. ஓகே. ஹலோ, யாரு? தூங்கிட்டீங்களா? நடுராத்திரில தூங்காம என்ன பண்ணுவாங்க? எனக்கு இன்னும் தூக்கமே வரல. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உங்களை நினைக்கும் போதெல்லாம் இந்த ஜமீலாக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நான் பேசுறத கேக்குறீங்கல்ல? ஆமாம்மா, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீ கூப்பிடுவேன்னு தெரியாது ஜமி. ஓ, தொல்லையா இருந்தா சொல்லுங்க, வச்சிடுறேன். எனது தொல்லையா? எனக்கா? என் மனசுல இருக்கிற ராணி கூப்பிடும் போது எனக்கு ஒரு தொல்லை இல்ல. உங்க மனசுல இருக்க ராணியா? யார் அவ? ஐயோ, ராணி எல்லாம் யாரும் இல்ல. ஜமீலா குட்டியை தான் செல்லமா ராணின்னு கூப்பிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க என்ன ஏமாத்துறீங்க. என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையே இல்ல. ஐயோ தங்கம், அப்படிலாம் சொல்லாதம்மா. உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல. வீட்டுக்குள்ளேயே ஒரு கைதி மாதிரி இருக்க. சும்மா சொல்லாதீங்க. நீங்க இப்படி படுத்து தூங்கினாலும் நான் உங்களை இப்பவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எங்க எங்க இருக்க? எங்க இருந்து பாக்குற? அது வந்து எங்க வீட்டு மாடியில இருந்து நான் உங்களை வச்சுக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க மாடியில இருந்து என்ன பாத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, உங்க வீட்டு மேல மாடி இருக்கா? எங்க வீட்டுல தானே இருக்கு. இருக்கு அப்படின்னா படி ஏறி மாடிக்கு வாங்க. நீ கூப்பிட்டீங்கன்னா படி என்ன, எதுல வேணாலும் ஏறி எங்க வேணாலும் வர்றதுக்கு ரெடியா இருக்க. மாடிக்கு இன்னும் வரலையா? இதோ வந்துட்டேன். இத்தனை படி வச்சா எவனா மாடி கட்டுவா? ஜமீன், எங்க இருக்க? சீக்கிரம் போடுறா. எங்க இருக்க? தெரியலையே. கொஞ்சம் வானத்தை பாருங்க. அங்க 2 நட்சத்திரம் தெரியுதா? எங்க இருக்கு? எதுவும் தெரியலையே. வானத்து நிலாவும் என்ன மாதிரி தனியா தான் இருக்கு.